ரத்தம் பச்சை நிறத்துல இருக்குமா? ஆமாங்க, ஒருத்தருக்கு இருந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. 42 வயசான கனடாவை சேர்ந்த ஒருத்தருக்கு இந்த மாதிரி ரத்தம் பச்சை நிறமா மாறி இருக்கு. அறுவை சிகிச்சை எடுத்துட்டு இருக்கும் போது அவரோட ரத்தம் பச்சையா இருக்கிறத டாக்டருங்க பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. பச்சை நிறத்துல இருக்கிற ரத்தத்தை பார்த்த உடனே டாக்டர்கள் அதை ஆராய்ச்சிக்கு அனுப்புனாங்க. ஆராய்ச்சியோட முடிவுல அவருக்கு செல்ஃப் ஹீமோகுளோபினிமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சாதாரணமான நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் சேருது. அந்த இடத்துல சல்பர் சேர்றதுனால ரத்தம் பச்சை நிறமா மாறுது. அவங்க எப்படி கெஸ் பண்றாங்கன்னா, அவரு மைக்ரேனுக்கு எடுத்துட்டு இருக்கிற சுமாட்ரெப்டின் அப்படிங்கிற ட்ரக்ல அதிகமா சல்பர் கண்டென்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதுல இருக்கிற சல்போனமைடு அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள்னாலதான் இவரோட ரத்தத்துல அந்த சல்பர் கலந்திருக்கு. அதிர்ஷ்டவசமா அந்த மருந்தை நிறுத்தின 5 வாரத்திலேயே அவருக்கு ரத்தம் பழையபடி சிகப்பு நிறத்துல மாறிடுச்சு. இது அந்த மருந்தை நிறுத்தினோடனே சாதாரணமா அவருக்கு நின்றுச்சு. ஆனா ரொம்ப சிவியர் கேஸ்ல எல்லாம் பிளட் டிரான்ஸ்மிஷன் நடத்தினா மட்டும்தான் இந்த மாதிரி பச்சை நிறத்துல இருக்கிற ரத்தத்தை சிவப்பு நிறமா மாத்த முடியும். சினிமால பாக்குற மாதிரி பச்சை நிறமா இருக்கிறது ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில இது நடந்தா ரொம்பவுமே ஆபத்து. சோ எந்த மருந்தா இருந்தாலுமே டாக்டர்கள் குறிப்பிடுற அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமா எந்த மருந்தும் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.